அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்வதற்காக நான் உங்கள் மஞ்சுநாதன் இருக்கேன். நான் சாதாரணமா பூஜை எல்லாம் செய்றேன் இல்லையா? சில நண்பர்களுடைய ரிக்வெஸ்ட்டின் பேர்ல அவங்க வீட்டுக்கு போய் யாக வேள்விகள், பூஜைகள் இதெல்லாம் செஞ்சு குடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அதுல நெறைய இந்த ஸ்லோகங்கள் காட்டிலும், ஸ்லோகங்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படும். அதனுடைய விளக்கங்களும் அளிக்கப்படும். நம்ம வாழ்க்கையில நம்ம நடந்து கொண்ட சில கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள், எளிமையான விஷயங்கள், நம்ம எத தவற விடுறோம், அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்வேன். ஸோ, அதுக்குமே ஒரு சீரிஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒரு லிஸ்ட் போட்டிருக்கேன். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜா அப்படின்ட்டு. அது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் டியூரிங் பூஜான்னு மட்டும் இல்ல. அது வீட்டு பூஜை, ஆலயங்கள்ல செய்யப்படக்கூடிய பூஜை, அப்ப நம்ம எப்படி நடந்துக்கணும்? ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸ் அதுல, ஃபங்ஷன்ஸ் நம்ம வீட்டு ஃபங்ஷனா இருந்தாலும் சரி, அது ஒரு டாபிக்கு. நண்பர்களுடைய ஃபங்ஷனா இருந்தா எப்படி? ரிலேட்டிவ்ஸோட ஃபங்ஷனா இருந்தா அது எப்படி நடந்துக்கணும்? அது எப்படி நடந்துக்கக்கூடாது? திருமணங்கள்ல, சடங்குகள்ல அப்படிலாம் டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம். இன்னைக்கு இப்ப நான் எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து பயணம். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க எல்லாரும் கண்டிப்பா அனுபவிச்சிருப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஒரு சின்ன நடைபாதையாக இருக்கலாம். பார்க்ல நம்ம வாக்கிங் போறோம். தெரிந்த இடங்கள்ல பயணம் பண்றோம். அங்க வந்து சில மேடு பள்ளங்கள், நான் சொல்றது நான் வசிக்கக்கூடிய இடம். நீங்க இருக்கிற இடம்லாம் இன்னும் சிறப்பாக மேம்பட்டு இருக்கலாம். நானுமே பார்க்குற நெறைய ஏரியாக்கள்ல ரொம்ப அற்புதமாக வச்சிருப்பாங்க. தரைய பார்த்தா கண்ல ஒத்திக்கலாம் ஏதோ சொல்லுவாங்க. சாதத்த போட்டு சாப்பிடலாங்கிற மாரி. அந்த அளவுக்கு இல்ல சொல்றேன். சாதாரணமா ஒரு மேன்ஹோல் இருக்குன்னு வச்சுக்கோமே. மேன்ஹோல்னா என்ன? மேன்ஹோலே சொல்லக்கூடாது நியாயமா பார்த்தா. அந்த கழிவுகளை அகற்றுவதற்கான ஒரு அது ஏதாவது சரி செய்வதற்காகவோ, அல்லது வந்து அதற்குண்டான ஒரு ஓப்பனிங். ரோடு மத்தியில இருக்கக்கூடியது. அது சில இடங்கள்ல ரொம்ப மோசமான கதியில இருக்கும். சில இடங்கள் கிடையாது. நீங்க புரிஞ்சுப்பீங்க. அநேக இடங்கள்ல. நான் இருக்கக்கூடிய ஏரியாலருந்து கொஞ்சம் தூரம் என்னுடைய எனக்கு டிரைவிங் கத்துக் குடுத்த ஒரு ஸ்கூல், டிரைவிங் ஸ்கூல், டியூஷன் சென்டர். அவங்க வந்து அழைத்து கொண்டு போவார்கள். யூசுவலா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு நம்ம அட்ரஸ் எங்க இருக்கோ, அந்த அட்ரஸ் அந்த அந்த ஏரியால சுத்தி காட்டுவாங்க. நமக்கும் ஒரு பெருமையா இருக்கும். நம்ம வீட்டுக்காரங்க சில நேரத்துல ஜன்னல்லேருந்து எட்டி பார்ப்பாங்க, பால்கனிலேருந்து எட்டி பார்ப்பாங்க, வெராண்டாலேருந்து எட்டி பார்ப்பாங்க. நம்ம வீட்ட சுத்தி பேசிப்போம். என் பையன் வந்து கார் கத்துக்கிறான், வண்டி ஓட்ட கத்துக்கிறான் அப்படின்ட்டு. ஸோ, அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஆச்சு. மஞ்சுநாதன் வந்து கார் கத்துக்கிறாராமே அப்படியா அப்படின்ட்டு. பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சுக்கிட்டு, சரி நீயும் கத்துக்க. அவரு கூட போயிட்டு வா அப்படின்னு அனுப்பலான்னு கண்டிப்பா அதுக்குண்டான சாத்தியம். ஸோ, அப்படியாக நாங்க வந்து வாகனம் ஓட்டுவதற்காக, பயிற்சி செய்வதற்காக செல்லும் பொழுது, பிரயாணம் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு எலைட்டான ஏரியா. அது எப்படி எலைட்டான ஏரியானா, அங்க கரண்டே கட் ஆகாது. நெவர் எவர். ரோட்ல வந்து அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கழிவுகளை அகற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ரவுண்டு சர்க்கிள். ரோட்டுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மூடி போட்டிருக்கக்கூடிய. கழிவு ஹோல்ன்னு சொல்லவா? ஓகே. கழிவு ஹோல். அது வந்து ஏதாவது ஒரு பாதகம் ஆயிடுச்சு. அது ஏதாவது உடைஞ்சு போச்சுன்னாக்கா, உடையவே உடையாது. கண்டிப்பா சொல்றேன். அது உடையவே உடையாது. ஏன்னா, அப்பேற்பட்ட ஒரு ஏற்பாடுல அத ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருந்ததுனாக்கா, மேபி தார் போடும்போது ஒரு 2 இன்ச் ஏறும். அது மாரிலாம் இருக்குல்ல. அப்போ அந்த சிமெண்ட் பூசி, அந்த கான்ட்ராக்டரு, அந்த மேஸ்திரி அல்லது கொத்தனாரு பை இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி ஹையர் அத்தாரிட்டீஸ் கண்டிப்பா. பிரஷ் வச்சு அழகா பூசுறாரு. எப்படி? அது வந்து பால் பூச்சுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே கிளீனா, அப்படியே ஷவரம் பண்ற மாரி. சாஃப்ட்டா. எது? ரோட்ல. ஸோ தட் அந்த மூடி, அந்த பேட்ச் ஒர்க் உண்டான பேஸ்ட்டு, சிமெண்ட் ஒர்க்கு, கான்கிரீட் ஒர்க்கு, ரோடு எல்லாம் அப்படியே சமானமா இருக்கும். ஒரு கோலி குண்டு உருட்டி விட்டீங்கன்னா, அதும்பாது அதும்பாது அப்படியே என்ன சொல்லுவாங்க? கேரம் போர்டுல போற மாரி சல்லுன்னு போகும். கண்ணால பார்த்தேன் நான். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நான் கூட்டிட்டு போய் காட்டுவேன் அந்த இடத்த. மறுபடியும் அந்த மாரி நடக்க தான் செய்ய போகுது அந்த ஏரியால. அப்பேற்பட்ட ஒரு விஐபி ஏரியா.
இது மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கான். நான் பார்த்த இடம் அது. கண்டிப்பா அங்க இருக்கிறவங்கலாம் ரொம்ப முக்கியஸ்தர்கள், ரொம்ப மதிப்புக்குரியவர்கள், நல்லா படித்த மேதாவிகள், மெத்த படித்த மேதாவிகள், பெரிய பெரிய பொறுப்புல இருக்காங்க. அவங்க வீட்ல இருந்து வண்டி எடுத்து வெளியில போகும்போது, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஆஃப் தேர் ஜர்னி ஷுட் பி வெரி பீஸ்ஃபுல்ன்லாம் நினைக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் நான் தவறு சொல்லல. வீட்ல இருந்து நீங்க ஆஃபீஸ் போற வரைக்கும், எல்லா தெருக்களும் சிறப்பாக அமையுமா என்பதை நீங்கள் அவர்கள் அல்லது அத்தாரிட்டீஸ் அல்லது ரோடு டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டீஸ் யார் அந்த பால் பூச்சி போட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்களோ, அவங்க ஏன் முழு சென்னை அது மாரி பண்ணக்கூடாது? உங்கள் வாழ்க்கையில் நீங்க இத மாரியான பயணங்கள் நீங்க கண்டிப்பா எதிர்கொண்டு வந்திருப்பீங்க. எவ்வளவு மேடு பள்ளங்கள், எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள், எவ்வளவு இடைஞ்சல்கள், எவ்வளவு டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ். இது மாரியான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாக்கா, நீங்க அத கண்டிருந்தீங்கன்னா, அதை எப்படி எதிர்கொண்டீர்கள்? எப்படி அதை தாங்கி வந்தீர்கள்? அது எப்படி திருத்தினீர்கள்? அதை எப்படி என்ஜாய் பண்ணீங்க? எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன். இறை அருளுடன். நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள்.